ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு நவம்பர் மாதம் 29 வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு வானம் ஒரு யுத்தக்களம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:7 சொல்லுகிறது, வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட பிசாசானவன் வான மண்டலத்தை தன்னுடைய குடியிருப்பாக்கினான். அவனோடு அசுத்த ஆவிகளின் கூட்டங்கள் வான மண்டலத்திலே குடியிருக்கின்றன. வேதம் சொல்கிறது, எபேசியர் 6:12, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதே நேரம் கர்த்தர் வான மண்டலங்களிலும் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார். மத்தேயு 28:18. வானம் அவருடையது, பூமியும் அவருடையது. பூமியில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் முழங்காலில் நின்று ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது வான மண்டலங்களில் யுத்தம் நடக்கிறது. கர்த்தருடைய தூதர்களுக்கும் சாத்தானுடைய தூதர்களுக்கும் இடையே பயங்கரமான போராட்டம் நடக்கிறது. நீங்கள் எவ்வளவு ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவு வான மண்டலத்தில் நடக்கும் யுத்தத்திலே வெற்றியை பெறுவீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே பிரயாணம் செய்தபோது அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் செய்தார்கள். யாத்திராகமம் 17:8. அதே நேரத்தில் அது வான மண்டலத்திலே நடந்த ஒரு யுத்தமாக இருந்ததால் மோசே வானத்துக்கு நேராக தன் கைகளை ஏறெடுத்தார். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். யாத்திராகமம் 17:11. ஒரு வீடு ஜெபவீடாய் விளங்கி அதனுள் தேவனுடைய பிள்ளைகள் உபவாசித்து ஜெபிக்கும் போது வான மண்டலத்திலே யுத்தம் ஆரம்பிக்கிறது. உங்கள் பட்சத்திலே உள்ள தேவ தூதர்கள் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் செய்து சாத்தானை மேற்கொள்கிறார்கள். நீங்கள் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயிக்கும்படி தேவனுடைய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 6:17. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது. எபிரெயர் 4:12. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. என்னாகமம் 23:23. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உங்களுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயித்தவர். தேவப்பிள்ளைகளே, வாக்குத்தத்த வசனங்களை பிடித்து கொண்டு ஜெபத்திலே போராடுங்கள். வான மண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாக உங்களுடைய கைகளையும் உள்ளத்தையும் உயர்த்திடுங்கள். இன்றைய நினைவிற்கு 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வாசிப்பு காலை எசேக்கியேல் 35 மற்றும் 36 அதிகாரங்கள், மாலை 2 பேதுரு 1 அதிகாரம்.
அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஜெபியுங்கள். வான மண்டலத்து சேனைகளை முறியடியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.